இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த நேர கட்டுப்பாட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி. மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்களும் மரியாதை செலுத்தினர். அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் மசோதா. தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடிவிடும் என்ற அச்சத்தில் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. 102 இடங்களில் அதைத் தொடர்ந்து அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் விலக்கி சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளில் அவருடைய பிரதிநிதித்துவம் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அது எதிர்பார்த்ததான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி நாளிதழ் அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. மற்றவர்களை கோமாளி என்று விமர்சிக்கும் முதல்வர் வருகிற 2026 ஏமாளி ஆவார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ஆட்சியே தலைகீழாக நடக்கும் போது அமைச்சர் தலைகீழாக கொடியேற்றியதில் ஆச்சரியம் இல்லை எனவும் சாடல். திசை மாறி போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. அது மட்டும் அல்ல, மதுரையில ஒரு கூட்டம் கூட்டி எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, எல்லா தலைவர்களுக்கும் அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இன்று இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தினால் மற்றவர்களை எப்படி கோமாளிகள் என்று சொல்லலாம்? கோமாளிகள் கோமாளிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் ஏமாளிகளாக போகிறீர்கள் 2026. ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் பரத்குமார் என்பவரிடம் 2 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக புகார். அதிமுகவை சேர்ந்தவரும் நடிகருமான அஜய் வாண்டையார் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் மோசடி வழக்கு பதிவு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் 2 ராட்வீலர் நாய்கள் தாக்கியதில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயம். வாய்ப்பூட்டு அணியாமல் நாய்களை அழைத்து சென்ற உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. திருப்பத்தூர் வாணியம்பாடியில் 2023ஆம் ஆண்டு பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் மூளை தொற்றால் உயிரிழந்த விவகாரம். மருத்துவமனைக்கு சீல் வைத்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் குளத்தில் அரசு தொடக்கப்பள்ளி கட்டட கான்கிரீட் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சிதலமடைந்த கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க பெற்றோர்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் அழகமாநகரி கிராமத்தில் நள்ளிரவில் ஆடு, கோழி திருட வந்த 2 அடித்து கொலை. உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து கிராம மக்களிடம் போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 72,640க்கு விற்பனை. 1 கிராம் 9,080க்கு விற்பனையாகிறது.
லியோ படத்தில் நடன கலைஞர்களுக்கு சம்பளம் வழங்காமல் தினேஷ் மாஸ்டர் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு. கல்யாண் மாஸ்டர் பரபரப்பு குற்றச்சாட்டு. அப்போ கூட நான் தினேஷ் மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் உங்கள் மேலே பிரச்சனை கிடையாது, ப்ரோக்ராம் மாஸ்டர் தான் அமௌண்ட் வாங்கி தரணும், அதை தராமல் இருக்கிறதுனால அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதையும் பார்க்கணும்னு சொன்னால் அதில் ஒரு டெசிஷன் எடுத்தால் அதுலேயும் கையெழுத்து போடல. நடன கலைஞரை தினேஷ் மாஸ்டர் மற்றும் அவரது குழுவினர் தாக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தினேஷ் மாஸ்டர் பதவி விலக வலியுறுத்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. காதல் விவகாரத்தில் விபரீத முடிவு என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேப்பமரத்தின் மீது சரக்கு லாரி மோதி விபத்து. லாரிக்குள் சிக்கிக் கொண்ட ஓட்டுநரை போராடி மீட்ட தீயணைப்புத் துறையினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அடுத்தடுத்து 3 ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் அருகே உள்ள அத்தியூர் வாரச்சந்தையில் 2.5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி சந்தையில் 1 கோடிக்கு மேல் வர்த்தகமானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நீர்வரத்து சீரானதை அடுத்து தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குளிக்க அனுமதி. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். தமிழகத்தில் நேற்று மதுரை, தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையில் இன்று 120 மின்சார பேருந்துகள் சேவை தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு நாளை கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். பிரதமர் மோடியின் 3வது பதவிக்காலத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முக்கிய ஆலோசனை. காந்திக்கு பிறகு மக்களிடையே இந்தியாவில் மிகவும் செல்வாக்கு மிக்கவராக விளங்குகிறார் பிரதமர் மோடி. இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் இடைத்தலைவர் ரிச் மெக்கார்மிக் பேட்டி. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் பராகுவேயும் ஒன்றுபட்டுள்ளன. பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனாவை வரவேற்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு சந்திப்பு. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பு. மிசோரம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய ஆற்றங்கரையோர வீடுகள். நிலச்சரிவில் சிக்கி வீடுகளை இழந்த பொதுமக்கள் மாற்று பகுதிகளுக்கு இடம்பெயர்வு.
மணிப்பூர் மாநிலம் இம்பால் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. பல இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் மிதப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அரசியலாக்க வேண்டாம், நாம் எதிரிகள் அல்ல, நண்பர்கள். கன்னட மொழி குறித்த கமல்ஹாசனின் பேச்சு சர்ச்சையான நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கருத்து. பெங்களூருவில் உள்ள விராட் கோலிக்கு சொந்தமான மதுபான விடுதி மீது போலீசார் வழக்கு பதிவு. புகைப்பிடிக்க தனியிடம் இல்லை என கூறி நடவடிக்கை. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் கனரா வங்கியில் 58 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. சுமார் 53 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மாயமானது தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைப்பு. வியட்நாமில் இருந்து இந்தியா வந்தடைந்த புத்தரின் புனித நினைவுச் சின்னங்கள். புனித நினைவுச் சின்னங்களுக்கு ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை. ராஜஸ்தானில் ஆன்லைன் விளையாட்டுகளில் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்த தம்பதி தற்கொலை. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் கழுத்தை நெரித்ததால் வேறு வழியின்றி கணவன் மனைவி விபரீத முடிவு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரியில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதி கோர விபத்து. 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் மேலும் 2 படுகாயம். கேரள மாநிலம் திருச்சூரில் இருசக்கர வாகன ஓட்டிகளை தாக்க முயன்ற யானை கூட்டம். வாகனங்களையே அங்கே போட்டுவிட்டு அலறியடித்து தப்பியோடிய வாகன ஓட்டிகள். பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தீப்பற்றி எரிந்த கார், பைக். 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் போபாலி சந்தையில் உள்ள கடைகளில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரை. தெற்கு இத்தாலியின் சிசிலி தீவில் திடீரென வெடித்து சிதறிய எட்னா எரிமலை. பல இடங்களில் எரிமலை குழம்புகள் வழிந்தோடுவதால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம். பதினெட்டாவது ஐபிஎல் தொடரில் கோப்பையை வென்று மகுடம் சூடப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. எச். வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவு. விரைவில் முழுநேர அரசியலில் விஜய் இறங்குவார் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் எதிர்பார்ப்பு.